வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு விதமான பதவி, கிட்டத்தட்ட 10 விதமான பதவிக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். சம்பளம் 48,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விவரங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால மட்டும்தான் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவுக்கு தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையான அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் எழும்பூர் சென்னையில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு 10/5/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. முதல் பதவி என்ன பார்த்தீங்கன்னா, மேலக்குழுக்கு 15,300 48,700 வரைக்கும் சொன்னாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கும், இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பரிச்சாரகர் 2வது பதவிக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு 13,200 41,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பதவிக்கு 12,600 39,900 வரைக்கும் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அத்தியாபகம் இந்த பதவிக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. பகல் காவலர், இரவு காவலர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். திருவழகு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து உபகோயில் அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயிலில் சேத்துப்பட்டு சென்னையில் இரவு காவலர் பணிக்கும். அடுத்து திருவழகு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. திருவழகு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கு. இதுமாதிரி 10 விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 9/6/2025 வரை திருக்கோயில் அலுவலகத்திற்கு வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன அப்ளிகேஷன் டீட்டெயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் புகைப்படம் ஒட்டணும், உங்களுடைய பயோடேட்டா விவரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளம்பரத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயன்படலை அப்படின்னா தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, தகுதியான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.